திரு நாகராஜன் அவர்கள் பேசுவார். தமிழே தேனே தங்கக் கனியே அமுழ்தே அன்பே அழகு கலையே எழிலே அறிவே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்கள் குளிரே தருவே நிலவே நிலந்தரு சுகமே தமிழ் தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். இந்த தமிழ்நாடு திருக்குறள் கழகத்தின் தலைவர் ஐயா வைமா குமார் அவர்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் இங்கே வந்திருக்கிற தமிழ் சார்ந்தோர் அனைவருக்கும் வாழ்த்தி வணங்கி காலை வணக்கத்தை எனக்கு தெரிவித்துக் கொண்டு நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய புறநானூற்று தாயை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் எழுந்த 3 புறநானூற்று கவிதை எழுதியிருக்கு. 1945, 2வது கவிதை 55, 3வது 64 எழுதியிருக்கார். இந்த 3வது எழுதின 64 உள்ள கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். வீரமேந்திய நெஞ்சம் படைத்த சங்ககால மறவர்களின் போர்க்குணத்தையும் புடைத்திறத்தையும் பாவேந்தர் நாவேந்தர் பாடி வைத்த ஒரு பெரும் காப்பிய பொருளானது. பனிமுட்டை அலைகாக்கும் பசும்புள்ளி தரைமீது மணித்தேர் அசைவது போல் மாதொழுத்தி நடந்து வந்தால் கனித்தமிழ் சொல்லுவதற்கு புலமைந்தால் காக்கை பாடினீர் பொன்முடியாருக்கு தமிழில் அமலாக்கா அதியமா நெடுமணிஞ்சி வேறுபாரி வள்ளல் நாடன் சேரணா மாவன் கோவன் காலப்பேர் தந்த வலுவே மற்றும் சோழனா பெருநிறை கிள்ளி ஆகியோர் புகழைப்பாடி தமிழுக்கு அன்பள கூட்டி நின்றார் அறிவொளி அவ்வை நல்லால் காலை கதிரவன் போல் கை சிவக்க குடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு ஓலை கொண்டு ஒரு போர் என்று வந்துவிட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்று பாராமல் தோலை கொத்துகின்ற பெண்கிளியை புறமெடுத்து வாளை கூரைக்கு வானோக்கி நிமிர்கின்ற வீர மறவர்களின் தாய் வீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்த மருதமென நிலவகுத்து வாழ்கின்ற தமிழரிடையே சோலை பூனம் போல் தமிழ் கவிதை மலர வைத்தார். தாயகத்து கற்பனை பிறலாமல் காதல் சொன்னா கடன் சென்றா வீரல் சொன்னா களத்தினிலே சாதனை இன்னே வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைவர்களும் சந்தனத்து கட்டையிலே விதக்கட்டும் இலக்கியத்தில் என கூறி பாதம் முதல் உச்சி வரை குளிர்கின்ற தாய்ப்புறத்தை எண்ணி எண்ணி பெருமை கொண்டார். தன் பூவடிகள் புல் மீது அழுந்தியதால் போரடியில் நெல்மணிகள் பயிரின் சிறப்பு விரும் அமர்கலத்தில் இதை நினைத்து நடக்கின்ற அவையம்மை நாமனத்தும் தமிழன்மை அறிவன்மை அழகம்மை காலூன்றி பணிவுச்சி வருகின்ற தாயின் முன் பெருதொருதாய் வந்துகின்றால் கும்பை மலர் முடிதாகி துவண்டு விட்ட காலிரண்டும் வாழத் தந்தாய் குளிர்ந்து ஒரு நேரத்தில் நீ ஏன் வந்தாய் விற்புருவம் ஒன்ற நாளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழியிரண்டும் வேல் என்றார் அன்று வழியிருந்து போனதென்று கோல் கொண்ட இன்று தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததென்று பல்கலட்டி பிற நாட்டு வாணிபம் செய்தவரே என்கெடுந்தாய் ஏன் பதைப்பு என்ன மாற்றம் என கேட்டு குறும்பு செய்தால் அவையம்மை வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேலி பேசும் உங்கள் போக்கு புரியவில்லை என மறித்து அந்த தாய் பேசலானா புண்பட்ட எண்ணகத்து புதுமை தாயே உங்கள் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தாய் பாய்வதை நான் உணர்கிறேன். கண் கெட்ட பின்னும் கரந்தொட்டு வணங்கி சென்ற காலையை நான் மறக்கல. மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் நலிரா வேணி பொன்பொட்டி கொடுத்தாலும் வளையாத மன வலிமை புலிக்குட்டி விளையாட அவன் மடியில் உடல் விலங்கு நடுநடுன்னு அவன் பிடிவில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலங்காக பணிவகுத்தான் முடிக்கவில்லை முதியவளும் பொறுக்கவில்லை அவைக்கு குறுக்கிட்டால் களம் சென்று மகன் வீரம் புகழ்வு கூறி கண்கலந்தாய் தாய் வீரம் காட்டுவதே தமிழர் மரபு முதியவளே மரபர் குல வழக்குக்கு புதியவளாய் இருக்கின்றாய் வியக்கின்றேன் என்றார். முழுதும் கேள் பெருமாட்டி படுவொன்றும் காண மாட்டாய் என் நிலையில் அழுதழுது என் விழி வீங்கியது மறுக்கல பொழுதெல்லாம் கவலையினால் புலம்போது பொய்யும் அல்ல ஏனென்று கேளு சொல்லென்றால் அவை சொன்னார்கள் கொத்தை கொடை சாயாத கொடிதே மன்னர் கற்றறிந்த பாவனர் கடமை மிகு மாவீரர் மற்றவருக்கு பெருந்தலைவர் அறிவாய் நன்று அவன் படையில் பல்லோர் வீரர் ஆட்டுக்கட அணிவகுத்து செல்வது போல் அரசன் பெண் நடப்பதற்கு தயங்க மாட்டார். 1000 பேர் இருந்தும் மன்னர் அவர் என் மகனை அருகில் அணைத்து அனைவருமே அதிக பானம் அளித்து மகிழ்வார்.
என் மாட்டை இப்போது கேட்பாயம்மா. எம்புகளை தெப்பமாக்கி நரிநிலக்கும் போர்க்களத்தில் தலை உருட்டி பந்தாடும் பறவையினும் அத்தனையில் ஒரு தலையா என் மகத்தலை இருந்தால் என்றோ இறைவன் அளித்த தேரலுக்கு பெருமை உண்டு. மன்னன் அன்பை மிகையாய் பெற்றார், மண்டையில் தேரலும் அறிய பெற்றார். மாண்டான் போரில் புகழ் பூண்டான் என்று காத்து காண்டிதழ் அன்பே என கலங்கினேன் அம்மா. அந்த தாயாக நான் இல்லையே என்று அகன்று வந்தால் அவை நாட்டி. இதற்கான கரு புறநானூற்றில் 286 இருக்கு. இந்த வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்தவங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை சிறப்பாக அமைய எனது அருமை ஐயா பொன்னை மாயன் அவர்கள் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்தை சிறப்பாக